ஹலோ எவ்ரிஒன், ஏவன் மாஸ்டர் ஃபார்மிலேருந்து நான் உங்களுடைய முகமது அலிஷாத். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் ஷேர் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக வரவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க திவாகரன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரோ, மில்கி மஷ்ரூம்க்கு எவ்வளோ ஹுமிடிட்டி அண்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும், சாயில் வச்சதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க. அதாவது சாயில் போட்டதுக்கப்புறம் கேசிங் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டெம்பரேச்சர்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது காமனாக பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஆஸ்டர் மஷ்ரூம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், ஆஸ்டர் மஷ்ரூம் மில்கி மஷ்ரூம்க்கு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ். ஆஸ்டர் மஷ்ரூமோட டார்க் ரூமோட டெம்பரேச்சர் நம்ம வந்து 28க்கு இல்லை 29க்கு மிகாமல் 27, 26, 25, 24 கூட இருக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. அப்படியே எந்த அளவுக்கு அது கூலிங் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு நல்ல ஒரு க்ரோத்திங், மைசிலிங் க்ரோத்திங் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மில்கி மஷ்ரூம்க்கு அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா மில்கி மஷ்ரூம்க்கு ஓவர் கூலிங்காக ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து வைக்கோலை வந்து ரொம்ப ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது டார்க் ரூம் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். வைக்கோலை வந்து ரொம்ப ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்தளவுக்கு ட்ரை பண்ண முடியாது. இல்லை நம்ம மிஷினே ஆல்ட்ரு பண்ணி வச்சுருந்தா கூட அந்தளவுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாது. அதுக்கு சன்லைட் இருந்தால் மட்டும்தான் ஒரு பர்ஃபெக்ட் ட்ரைனஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாலும் ஒரு 29 வந்து மிகாமல் இருக்கணும், அது 29 மிகாமல் இருக்கணும். ஏன் 29 தாண்டக்கூடாதுன்னு 30 இருந்தால் பரவாயில்ல. 30க்கு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா க்ரோத்திங் ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும். ஃபஸ்ட் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த டார்க் ரூமில் வந்து அதிகமாக 24, 23, 21 இந்த மாதிரி டெம்பரேச்சர் ரொம்ப லோவாகிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஈரப்பதங்கிறது ஒருவேளை நீங்கள் அதிகமாக போட்டுட்டீங்க. ஸோ அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஈரப்பதம் வந்து என்ன செய்யணும்னா மைசிலின் க்ரோத்திங் ஆகாமல் உங்களுக்கு வந்து உடனே ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அது வந்து 29 லாஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி லாஸ்ட்டாக வந்து 26, 27, 28 இந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணால் நல்ல ஒரு க்ரோத்திங் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ காமனாக நம்ம வந்து ஒரு 30க்குள்ளே அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இதே வந்து நம்ம கேசிங் பண்ணி வச்சதுக்கப்புறம், அதாவது மண் போட்டதுக்கு ஃபஸ்ட் லேயர் மண் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக டெம்பரேச்சர் வந்து எபோவ் 35 இருக்கக்கூடாது. ஸோ 30 to 35 இருந்தால் பெஸ்ட்டு ப்ரொடக்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி டெம்பரேச்சரில் தான் வந்து உங்களுக்கு ஹுமிடிட்டி வந்து எபோவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 85 to 90 இருக்கும். 90க்கு மேலே வேணால் கண்டிப்பாக அதை ஹுமிடிஃபயர்லாம் வைக்கணும். ஹுமிடிஃபயர்லாம் வச்சோம் அப்படின்னா அதுலேயே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு அப்படின்னா, அதாவது நம்ம பார்க்காம விட்டுட்டோம், இல்லை நம்மளுக்கே தெரியாமல் இதை சில விஷயங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக லாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மொட்டு வர வரைக்கும் பிரச்சனை இல்லை. மொட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோன்னா எல்லோ ஷேட் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் வந்து மொட்டுகள் சில நேரத்துக்கு அழுவ ஆரம்பிச்சிடும். இல்லை காளான் பெருசானதுக்கப்புறம் நம்ம ஹுமிடிஃபயர்லாம் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதிகமாக தண்ணி பட்டுட்டு இல்லை அதிகமான ஒரு கூலிங்கில் இருந்துச்சுன்னா மேலே வந்து எல்லோ ஷேட் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து மேனுவல் மெத்தட் நம்ம வந்து கையாளுறோம். ஸோ இது மேனுவல் மெத்தடை பொறுத்தளவுக்கு ஸோ 30 டிகிரிலேருந்து 35 வந்து ஓகே. நம்ம ட்ரைனிங்லேருந்து 42 ரீச் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறத நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை வந்து அப்டேட் பண்ணுறோம், சொல்லிக் கொடுக்குறோம். சரிங்களா? பட் காமனாக நம்ம சொல்லும் பொழுது நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா 30லேருந்து 35 வரைக்கும் இருந்தால் பெஸ்ட்டு. ஸோ 30 to 35 வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணுங்கன்னா ஏப்ரல் மே அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரைனிங்கில் ஆட்டலில் உங்களுக்கு வரும். அது இல்லாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, சரியான முறையில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் ஹுமிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குதுன்னா சில பேர் வந்து ஹீட் அதிகமாக இருக்கும், பட் ஹுமிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுங்க, ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹுமிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த ஹுமிடிட்டி வந்து எபோவ் வந்து 85லேருந்து 90 வரைக்கும் நீங்கள் ரீச் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரீச் பண்ணி வச்சிங்க என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வந்து மண்ணெல்லாம் யூஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஹுமிடிட்டியில் அந்த ஹீட்டு வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியாது, ஏன்னா ஷெட்டுக்குள்ளே இருக்கனால. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.